ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கிற செக்டார் ஆட்டோ செக்டார் வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேருந்து. ஸோ அந்த செக்டாரில் இருக்கிற டாப் 3 ஸ்டாக்ஸு எந்த லெவலில் இருக்குது, அதில் எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எப்படி போய் செக்டார்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறது கேட்டிருந்தாரு. அதுக்கு கூகுளில் என்எஸ்சி இந்தியான்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணுறப்ப ஒரு லிங்க்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மார்க்கெட் டேட்டா அதை செலக்ட் பண்ணி இண்டிக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி 15 இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து போர்ட் மார்க்கெட்டோட இண்டிக்ஸு. நம்மளோட மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இந்தியா விக்ஸ் இதை பற்றி சொல்கிறது. இப்போ நிஃப்டி 50ல் உள்ள ஸ்டாக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நிஃப்டி 50 கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற 50 ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நமக்கு ஷோ ஆகும். அதோட பர்ஃபார்மன்ஸு நீங்கள் இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? இப்போ செக்டார் பார்க்குறதுக்கு அப்படியே கீழே வாங்க. செக்டார் இண்டிஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து நிஃப்டி பேங்குங்கிறது ஒரு செக்டாரு, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஃபினான்ஷியலு, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸு, நிஃப்டி எஃப்எம்ஜிஜி, ஐடி, இந்த மாதிரி நிறைய செக்டார் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டியோட ஆட்டோ செக்டாரு. ஆட்டோ செக்டாருக்குள்ளார இருக்கிற இந்த ஸ்டாக்ஸில் எது நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஆட்டோ செக்டாரை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டி ஆட்டோ செக்டாரோட மந்த்லி கேண்டிலில் பார்க்குறப்ப நமக்கு ஓவராலாக ஆல் டைம் ஹை லெவலில் இப்போ வந்து செக்டாரோட லெவல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நம்ம வந்து வீக்லியில் வச்சு என்ன மாதிரியான கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு, எந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் ஓவராலாக எடுத்துக்கிறீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனு. இந்த இடம் வந்து இப்போ நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது அப்படியே ட்ரெண்ட் லைன்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இந்த ரீஜியன் ப்ளஸ் இங்கே டச் ஆகிற எல்லா பாயிண்ட்ஸுமே கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பாட்டமில் நமக்கு டச் ஆகிற எல்லா பாயிண்ட்ஸுமே கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ளார என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடந்துகிட்ருக்குன்னா, ஒரு லோ ஹை, எகெயின் லோ ஹைலேருந்து இப்போ இந்த லெவலில் போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நம்ம வீக்லியில் ஒரு ஷார்ட் டேர்மில் எப்படி இதை பிரேக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 39,000 க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 39,910. ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற லெவல் வந்து இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ், 14,900 வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலோட ஹையை போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த பாசிபிலிட்டிஸ் மூவ்மெண்டம் எப்படி இருக்குன்னா, இப்படி ஏறி ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடந்து இப்படி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆட்டோ செக்டாருக்குள்ளார உள்ள ஸ்டாக் எது பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இச்சர் மோட்டார்ஸோட வீக்லி கேண்டிலில் ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு கன்சாலிடேஷன். இப்போ கேண்டிலோட ஃபார்மேஷனில் இந்த சேனல் வரும்ல, அந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டார்கெட்டாக இந்த ஹையும் இதுக்கு அடுத்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பேட்டர்ன் வைஸு. அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளார ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுற பாருங்க. ஓகேவா? இந்த ஜோனு அதே மாதிரி பாட்டமில் கனெக்ட் ஆகிட்டுருக்க இடம். ஓகேங்களா? பாருங்கள், நமக்கு எக்ஸலண்ட்டாக இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம் சப்போர்ட் பாருங்களேன். கரெக்டாக இப்போ இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் மேலே ஆகுது. நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் பாருங்களேன், கரெக்டாக எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் ஆகி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள், ரிவர்ஸ் ஆகிற ஜோனையும் பாருங்களேன். கரெக்டாக சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அப்போ வந்து நான் இதில் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதாவது இந்த இடம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் கன்சல்டேட் நடந்திருக்கு. இந்த இடம் போனப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு, இங்கே போனப்போ இறங்கியிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடம் பிரேக் அவுட் ஆனதுன்னா நல்ல ஒரு மூமெண்டம். ஸோ இப்போ இந்த இடம் வந்து இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த லைனை போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம வந்து வேல்யூஸில் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனுக்குள்ளார நான் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிட்டுருக்குல்ல, ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க இடம், இந்த இடத்துல வந்து நான் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள்.
ஓகேவா? ஆக்சுவலாக வந்து இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனும் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, ஒரு ஹை லோ எகைன் வந்து இப்போ இது பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக இப்போ நம்ம வந்து இந்த டார்கெட் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டார்கெட் இந்த இடம் அதை நோக்கி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதில் என்ட்ரி ஆகணும்னா, இப்போ இன்னையோட டே ஹை, அதாவது இந்த வீக்கோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 3630க்கு மேலே மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 3970 இந்த ரீஜனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்சால்டேஷனோ இல்லை ஒரு பிரேக் அவுட்டோ நடக்குதுன்னு வச்சுங்களேன் நெக்ஸ்ட் வீக்கில், அப்போ வந்து இந்த கப்பு வித் கேண்டிலோட பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் லெவல் டார்கெட்டுங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீக்கோட ஹையை தாண்டறப்ப 3630க்கு மேலே தாண்டறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 3970 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். என்ன மாதிரி மூமெண்டம் நடக்குது, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குதா இல்லை இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல் கிடச்சோன்னே கூட நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்து பிரேக் அவுட் ஆனவங்க கூட நீங்கள் என்ட்ரி ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவில் தான் இருக்குது. ஓகேங்களா? இதே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த பாட்டம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து லாங் டேர்மில் இதை கன்சிடர் பண்ணி பிரேக் அவுட் எடுத்துகிட்டு போகிறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலு எப்போவுமே வந்து கப்பு வித் கேண்டிலோட பாட்டமை தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வைப்போம். 2875. ஓகேங்களா? இது ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், இந்த வீக்கோட லோவே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க. ஓகேவா? லாங் டேர்மில் வச்சு கன்சிடர் பண்ணுறவங்க வந்து நீங்கள் வந்து 2875 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அடுத்து பிரேக் அவுட் ஆனோன்னே என்ட்ரி ஆகிறவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் லெவல் எதுனா 3367 ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீக்கோட லோ. இதுக்கு கீழே இறங்குச்சுன்னா வெளில வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் டார்கெட் வைக்கிறவங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அசோக் லைலாண்டோட வீக்லி கேண்டிலு. அசோக் லைலாண்டோட வீக்லி கேண்டிலில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேங்களா? டாப் டு டாப் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பாட்டம் டு பாட்டம் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி நான் லைன் வரைஞ்சிட்டேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி வரைஞ்சேன்னா, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் ஆகுறது, அதேமாதிரி பாட்டமில் இந்த இடம் இது. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளார இருக்கிற மூமெண்டம் பார்த்தீங்கன்னா, சேனலுக்குள்ளார ஒரு லோ ஒரு ஹை, இப்போ எகெயின் லோ வந்துட்டு ஹை ரீச் ஆகி லோவிலேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஹையை போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆல் டைம் ஹை லெவல் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்து இதில் கிளியராக தெரியுது. அதே மாதிரி ஒரு சப்போர்ட் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். எந்த இடத்துலாம் பேஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் கன்சிடரேஷன் எடுத்துக்கிறோன்னா இங்கேருந்தே பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இறங்கி தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து அது பிரேக் அவுட் ஆனால் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி பாருங்கள். இப்போ நமக்கு ரிவர்ஸ் ஆகிற இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் ஜூம் பண்ணி இதுக்குள்ளார இன்சைடுக்குள்ளார ஒரு சேனல் வரைய முடியுதா அப்படிங்கிற பார்க்குறேன். ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் மாதிரி அது பிரேக் அவுட் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையும் இங்கே இருக்குல்ல இந்த ஹையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடம் பார்க்குறப்ப இது பிரேக் அவுட் ஆகிருக்கா? அதே மாதிரி இதுக்குள்ளார உள்ள சின்ன கன்சிடரேஷனில் பாருங்களேன், ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த இடம் நெக்லைனு. ஃபஸ்ட்டு இது நெக்லைன் வரைக்கும் போயிட்டு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் நடந்து, ஓகேங்களா, நெக்லைன் லெவலில் எகெயின் இது வந்து இப்படி மேலே போய் இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ட்ரி எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே, எக்ஸிட் எங்கே அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து இன்னையோட ஹை லெவல் இருக்குல்ல, அதாவது இந்த வீக்கோட ஹை 151க்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப, ஸ்ட்ராங்காக ஒரு பைட்டனில் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நெக்லைன் வந்து 156. இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் இந்த நெக்லைன் லெவலு. அப்போ வந்து நான் சொன்னேன்ல இந்த டபுள் பாட்டம் வரும். அதே நேரத்தில் நமக்கு இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனதோட ஃபஸ்ட்டு ஸ்விங் டார்கெட் இங்கே தான் வைப்போம். அடுத்து செகண்ட் ஸ்விங்கோட டார்கெட் இந்த இடத்துல வைப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
அப்போ நம்ம டார்கெட் எப்படி எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு வந்து 156லேருந்து 157 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த இடம் வரைக்கும். ஓகேங்களா, இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஒரு வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீக்கில் இந்த இடம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டில் எல்லாம் ஸ்ட்ராங்காக வைக்குதுன்னா இது வந்து டபுள் பாட்டத்தோட நெக்லைன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ இதிலேருந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது அப்படியே பேட்டர்னாக நம்ம ஃபாலோ பண்ணி போனால் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் டார்கெட்டாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 169.45. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தேர்ட் டார்கெட்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 187 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் லெவலில் கன்சிடர் பண்ணி சேனலோட ஹைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா. ஓகேங்களா, இதே நீங்கள் ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த டபுள் பாட்டமோட லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 134.70, ஆல்மோஸ்ட் 135. இந்த ரீஜனை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சின்ன என்ட்ரி ஆகிறவங்க 157, 158 இந்த ரீஜனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்து இந்த வீக்கோட லோவையே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே கட்டாதுன்னா, அதாவது 144, இதுக்கு கீழே கட்டாச்சுனாலே நீங்கள் வெளில வந்துடலாம். ஸ்மால் டார்கெட்டு இன்ட்ராடேயில் நான் புக் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிறது ஸ்விங்குக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி வந்து 151 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 157. ஓகேவா, இந்த லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் வீக்லோட லோ 145. இதே வந்து டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன் லெவல் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவல் 189 வரைக்கும் மூவ் ஆகிறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பாட்டமோட ரீஜனு, அதேமாதிரி இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டு அது வந்து 135. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது மாருதி சுசுக்கியில் நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கு என்னோடய ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கில் இதை நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்க்குறப்ப இதோட என்ட்ரி எந்த இடம், ஸ்டாப் லாஸ் எது, ஓவரால் டார்கெட் எப்படி வைக்கணும், அதே மாதிரி நான் இப்போ அசோக் லைனில் சொன்னேன்ல இந்த ஜோனு, இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் இது ஃபர்தராக மேலே மூவ் ஆகினா எந்த ரீஜன் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சேம் இந்தமாரி கான்செப்ட் வச்சு தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் இது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இது இன்னும் ஃபர்தராக நமக்கு வந்து கப்பு வித்து கேண்டிலோட ரீடெஸ்ட் லெவல் கொடுத்து மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மதர்சன் சுமியோட வீக்லி கேண்டிலில் நமக்கு வந்து இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். அந்த இன்னும் இது வந்து பிரேக் அவுட் ஆகலை, பட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி ஆட்டோ செக்டர் நல்ல பாசிட்டிவாக நெக்ஸ்ட் வீக்கில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த இடம் கண்டிப்பாக பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இது ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் இதுக்குள்ளார உள்ள பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு டவுன் ட்ரெண்டில் லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு இது ரைட் ஷோல்டராக எடுத்துக்கலாம். இப்படி பிரேக் அவுட் ஆகி இது திருப்பி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா, இன்னொன்று இப்போ நான் இந்த இடம் பாருங்களேன். ஓகேவா, இது எந்தெந்த இடத்துல வர சப்போர்ட்லாம் பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த இடம் டபுள் பாட்டமாக இருந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸாக நடந்ததை பாருங்களேன், உங்களுக்கு புரியும். ஒரு டபுள் பாட்டமாக இருந்து ரீடெஸ்ட் நடந்து இந்த லெவல் நெக்கை தொடர்ந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு அப்பு. ஓகேங்களா, அதேமாதிரி இந்த டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கீழே இறங்கியிருக்கு எகெயின் இந்த இடம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டுருக்க லெவலும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்க 2 பாயிண்ட் பாருங்கள். ஓகேவா, இப்போ இதை டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிங்கன்னு வச்சுங்க. ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது வந்து ரீடெஸ்ட் ஆகி அடுத்து நல்ல ஒரு ஹையை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸோட மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துக்கு நெக்லைன்னு சொல்கிறேன்ல அந்த லெவல்கிட்டே வரட்டும். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 78.35. இந்த ஜோன் இதுக்கு மேலே இது வந்து 83. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 84க்கு மேலே நல்லா மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து எப்படி எடுத்துப்போம், எப்போ ஸ்விங் எடுத்துக்குவோமா, ஃபஸ்ட்டு ஸ்விங்கு செகண்ட் ஸ்விங்கு. ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுக்கோங்க. 84க்கு மேலே போகிறப்ப 91 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட்டாக வந்து 97 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம
சொல்கிற இந்த டபுள் பாட்டம் லெவலோட இந்த ரீச்சுக்கு வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து மேலே ஏற ட்ரை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டார்கெட்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்த மொமெண்டம் பார்த்துட்டு என்ட்ரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டாப் லாஸ்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா நமக்கு வந்து 63 ஃப்ரெண்ட்ஸ், இந்த டபுள் பாட்டமோட பாட்டம் லெவலு. ஓகேங்களா? இல்லை ஸ்மால் டார்கெட் வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். நான் என்ன சொன்னேன், 84 சொன்னேன்னா உங்களுக்கு வாங்கிறதுக்கு. அப்போ ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இந்த இடம் இருக்குது பாருங்கள். நான் இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைனில் போடுறேன். எந்த இடத்த பேஸ் பண்ணி போகிறேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் சப்போர்ட்டு இந்த இடத்துக்கு. ஓகேவா? ஸோ அதோட சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 75.50. ஓகேங்களா? அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம்.